ஐஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மீன்கறி குழம்பு தான். அதுக்காக தேவையான பொருட்களெல்லாம் நான் இங்கே எடுத்துருக்கேன். நம்ம மீன்கறி ரெடி ஆக்கியப்போ இப்படி இருந்தால் நம்ம மத்தி மீன் கூட தான் நம்ம மீன்கறி இன்றைக்கி பண்ண போகிறது. அதுக்காக நம்ம மத்தி மீன் பாருங்கள், அதெல்லாம் நம்மளை தக்காளி, அது மாதிரி உள்ளி, ஓனியன் எடுத்திருக்கேன், பச்சை மிளகு எடுத்திருக்கேன், டொமாட்டோ எடுத்திருக்கேன், உள்ளி, அது மாதிரி இது நம்ம ஆயில் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அங்கே ரெடி ஆக்கி வச்சுருக்கேன். இது நம்மளோட புளி வளர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம புளி இதை தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் போட்ட அப்புறம் நம்ம இதெல்லாம் ரெடி ஆச்சு முடிஞ்சிருச்சு. நம்ம மீன் கறி வைக்கிற வீடியோவில் போகலாம்ல. அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பெரிய ஜீரகம் நமக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் போட்ட அப்புறம் நம்ம மசாலா இருக்குல்ல, மஞ்சப்பொடி அதெல்லாம் போட்டிருக்கலாம். நமக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் போட்டிருக்கேன், மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம மசாலா இங்கே ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுருச்சு பாருங்கள். நமக்கு உப்பு போட்ட அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் ரெடி ஆகும். உப்பு போட்டிருக்கு. நம்ம மசாலா இங்கே ரெடி ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மண்பானை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மண்பானையிலலாம் நம்ம நேரத்துக்கு ரெடி ஆகினால அதெல்லாம் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன குட்டியாக அரிஞ்சு வச்சேன் உள்ளியை எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன், ஆனியனும் மிளகும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டொமாட்டோவும் கூட போட்டுக்கலாம். டொமாட்டோ போட்ட அப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலை நமக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நேரத்துக்கு வச்சிருக்கல புளிவெல்லாம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் ஒழிச்சு வச்ச அப்புறம் நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்புறம் நம்ம மீன் இருக்குள்ள அது நல்லா ஒன்று இதாக்கி அப்புறம் நம்ம அது ரெடி ஆக்கி மசாலா நம்ம மண்பானையில் போட்டுக்கலாம். மண்பானை நான் போடுறதுக்காக ரெடி ஆக்கியிருக்கேன். மண்பானையில் நமக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மண்பானை இங்கே போட்டிருக்கேன். நம்ம நல்லா சூப்பரான ஒரு குழம்பாக இருந்துருச்சு மீன் கறி குழம்பு. அதுக்கப்புறம் போட்ட அப்புறம் நம்ம அடுப்பத்துக்கு கொண்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே புளிவாலாம் கொஞ்சம் எடுத்து அப்புறம் நமக்கு கொஞ்சம் அரைச்சது கொஞ்சம் வச்ச அப்புறம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாரு, இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்புறம் நம்ம அடுப்பத்துக்கு கொண்டு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பத்து மண்பானையை கொண்டு வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கேன். எதுக்குள்ள வச்ச அப்புறம் நம்ம மீன் இப்படி சூடானதுக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டு கொடுத்துக்கலாம். மீன் தப்பு மாதிரி கொஞ்சம் கொதிக்க வந்து பிறகுல அதுக்கப்புறம் நம்ம மீன் நமக்கு போட்டு கொடுத்துக்கலாம். மீன் இது மாதிரி போட்டப்பறம் நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி நான் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீனெல்லாம் நம்ம கட் பண்ணி செட் ஆக்கி அப்புறம் நம்ம மீன் கறியில் போட்டுக்கலாம். இப்படி மீன் கறியில் போட்ட அப்புறம் நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி இது மாதிரியான கொதிக்க வந்த அப்புறம் நம்ம மீன் எடுத்து பார்த்தா என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி நம்மளோட ஆயில் போட்ட அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம மீன்கறி நேரத்துக்கு ரெடியாக்கி வச்சுல அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம நேரத்துக்கு ரெடியாக்கின வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலைலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே மேலே நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ நம்ம அருமையான மீன் கறி இங்கே ரெடி ஆகிச்சிருக்கு பாரு. நமக்கு நீ சாப்பாடுக்குள்ளே போட்டு தந்துக்கலாமா. நம்ம அரிசியில் நமக்கு கொஞ்சம் போட்டு தந்துக்கலாம், சாப்பாடில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓ, என்ன அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துருச்சு. லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, பாய்.